பாட்டி சொன்னதை கொஞ்ச நாள் யோசிச்சு நம்ம ராஜாங்கம் பக்குவமாக முடிவு எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க கம்சத்தவங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த அம்மா புத்திக்கிட்டுத்தனமாக எதேதோ சொல்லிட்டு போயிருக்க அதெல்லாம் நம்ப வேணாம். அம்மா தான் எழுதுச்சுன்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இதை வேற ஏதாவது எழுதி ஏதாவது பண்ணியிருக்கலான்னுட்டு இப்போ நம்ம ஈஸ்வரியும் சாவித்திரியும் குட்டையை கிளப்பி விடுறாங்க. இன்னொரு பக்கம் அம்மாவுக்கு இந்த தமிழ்னா ரொம்ப பிரியதான், அது எனக்கும் தெரியும்னே நம்ம ராஜாங்கம் சொன்னாலும் அப்போ இருந்திருக்கலான்னு. அதுக்காக வேண்டிய அம்மா சாக போதுன்னு தெரிஞ்சா இப்படி எழுதி வச்சுருந்துருக்கோம். கண்டிப்பாக இதே அம்மாவுடைய வேலையை இருந்திருக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அம்மாவுடைய பேரை வச்சு இந்த ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கறனால அம்மாவுடைய ஆசையாக இருந்தாலும் பரவாயில்ல, வேறு யாருடைய நினைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அம்மாவை நினச்சி இந்த ஒரு விஷயத்த நான் செய்கிறேன்னு ராஜாங்கம் நம்ம தமிழ் சேதுவை சேர்த்து வைக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப பாவம் மாமா, என் பையனை இந்த வீட்டை விட விரட்டி அடிச்சுட்டு இவளை இந்த வீட்டுக்குள்ளே சேர்க்குறீங்களேன்னு இப்போவும் ஆட்டப்படுறாங்க ஈஸ்வரிக்கு ஒரு முடிவு கட்ட போகிறாங்க பாட்டின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ஸ் எடுத்துருப்பீங்க.